என்னாச்சு பிரதர்? என்ன சோகமா இருக்கீங்க? நம்ம சர்ச்சில் எல்லாருமே அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு அந்நிய பாஷை பேச தெரியல பிரதர். இவ்வளோதானா? ஃபோன் எடுங்க, யூடியூப் போங்க. நல்லா பண்ணுங்க. எங்க பிரதர் போறீங்க? இன்னும் நேரம் ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுறீங்க. ஆவி இறங்கி நான் கிளம்புறேன். பாஸ்டர், நான் அந்நிய பாஷை பேச கற்றுக்கிட்டேன் தெரியுமா? இனிமேல் நான் ஆண்டவர் கூட பேசுறத பிசாசால ஒட்டு கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தான் அந்நிய பாஷை புரியாதுல்ல. என்னது? பிசாசுக்கு தெரியாதா? பைபிள் எடுங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி உறுத்தி உண்டாக பேசுகிறான். அப்பொழுது நம்மளுடைய நாவுகள் தேவனுக்கு அடிமையாக்கப்படும். அக்கினிமயமான நாவுகள் பிளக்கப்பட்டு நம்ம என்ன பேச நமக்கே தெரியாது. நம்ம ஆத்மாவுக்கு அது புரியாது. ஆனாலும் தேவன்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதன் பேர் தான் அந்நிய பாஷை. ஆனால் பிசாசானவனுக்கு அது தெரியும். ஆனால் நம்ம யாரோட பேசுகிறோம்? தேவனோட பேசுகிறோம். சரி, கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்களே, எங்கே கற்றுக்கிட்டீங்க? இல்லை பாஸ்டர், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம டேவிட் பிரதர் இருக்கார்ல, அவர் வந்திருந்தார். அப்போ நான் எனக்கு அந்நிய பாஷை வரலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், யூடியூப்பில் இதுக்கெல்லாம் பயிற்சி வகுப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் போட்டு காமிச்சார். அரை மணி நேரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்லி தான் ஃபஸ்ட்டு எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறத நம்ம காப்பி அடித்து பேசுகிறது பேர் அந்நிய பாஷை இல்லை. இன்றைக்குள்ள சபைகளும் வஞ்சிக்கப்பட்டிருக்கு, போதகர்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசாதனாலலாம் பாவம்னா அப்படிலாம் இல்லை. அது கிருபையாக நமக்கு கிடைக்கக்கூடியது. ஏற்கனவே டேவிட் பிரதர்கிட்ட நிறையா தானே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவர் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில தான் இன்னும் இருக்கிறாரு. நிறைய பேரை வஞ்சனைக்குள்ளே இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீங்களா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா புரியுங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை ஒருத்தவங்க பைபிளில் எடுத்து பாருங்கள்.